தமிழர்களை நீதிமன்றத்தில் நிறுத்திய சம்பந்தன், வெளிவராத பல உண்மைகள். அரூர் அரசில் வீழ்ச்சி காணும் விவசாயம், திலித் ஜெயவீர குற்றச்சாட்டு. மன்னார் மாவட்டத்தின் அபிவிருத்தி குறித்து விசேட கலந்துரையாடல். தேவாலயங்களை மூட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது, கத்தினால். யாழ் நல்லூர் ஆலய திருவிழாவின் போது 5 விடயங்களுக்கு தடை. பலியான சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு இழப்பீடு வழங்க அமைச்சரவை பத்திரம். மொட்டுடன் இணைய தயார், ஆனால் அரசாங்கத்தை வீழ்த்த அல்ல, எஸ்எம் மரிகார். மர்ம மரணங்களுக்கு சமூக ஊடகங்கள் தீர்ப்பு வழங்கும் இடமல்ல, விசாரணைகள் மூலம் உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும், மனோ எம்பி. இனிய வாழ்வு இல்லத்தின் பொது சபையை கூட்டுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்க, பழைய மாணவர்களும் பெற்றோரும் ரவிகரன் எம்பியிடம் கோரிக்கை. இலங்கையில் அண்மையில் நிகழ்ந்த மர்ம மரணங்களுக்கு சமூக ஊடகங்கள் தீர்ப்பு வழங்கும் இடமல்ல, போலீஸ் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்கள விசாரணைகள் மூலம் உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். தற்போது நாட்டில் அடுத்தடுத்து இடம்பெற்று வரும் மரணங்கள் பெரும் சர்ச்சையையும் சந்தேகத்தையும் தோற்றுவித்துள்ளது. கபில சந்திரசேனவின் மரணம், அதனைத் தொடர்ந்து ரங்க நிசாந்த ராஜபக்சவின் மரணம் மற்றும் முன்னாள் போலீஸ் மா அதிபரின் மரணம் என இந்த அனைத்து மரணங்களுமே சந்தேகத்துக்குரியவையாக காணப்படுகிறது. இந்த விவகாரங்கள் தொடர்பில் உண்மை என்ன என்பதை கண்டறிந்து நாட்டு மக்களுக்கு கூற வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்குள்ளானது. இவ்வாறு விபரீதங்கள் நிகழும் போது சமூக ஊடகங்களை பயன்படுத்தி உண்மைகளை மறைக்கவோ அல்லது திசை திருப்பவோ அரசாங்கம் முயற்சிக்க கூடாது. இதற்கான சரியான வழிமுறைகளை உருவாக்கி போலீசாரின் முறையான விசாரணை மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகளை முன்னெடுத்து சட்டமா அதிபர் திணைக்களத்தின் ஊடாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு இறுதியாக நீதிமன்றத்தின் மூலமே இதற்கான தீர்ப்பும் நீதியும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என சமூக ஊடகங்கள் தீர்ப்பு வழங்கும் இடமல்ல என்று தெரிவித்துள்ளார். அப்பாவி தமிழர்களை காணி விவகாரத்துக்காக நீதிமன்றம் வரை கொண்டு சென்ற ராசம்பந்தன் தமிழர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வாக இருந்தார் என தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் கூறுகின்ற கருத்தை நாம் வன்மையாக கண்டிப்பதாக திருகோணமலை மாநகர சபை உறுப்பினர் ஜோ அனுசான் தெரிவித்துள்ளார். தன்னை பொறுத்தவரை மறைந்த ராசம்பந்தன் திருகோணமலை மண்ணின் சாபக்கேடு என அவர் தெரிவித்துள்ளார். திருகோணமலை மாவட்ட மக்களினுடைய ஏகோபித்த தலைவராக சம்பந்தனை தமிழர்கள் ஒரு காலமும் ஏற்றுக்கொண்டதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் சம்பந்தன் எவ்வாறு மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் அக்கறை கொள்ளாமல் மௌனமாக இருந்தாரோ அதே போலவே தற்போதைய திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் குகதாசனும் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எமது நாட்டின் முன்னோடியாக இருக்கும் விவசாயத்தை அனூர் அரசு சட்டவிரோதம் என கூறி பாரம்பரியத்தை சீரழிக்க முற்படுகிறது என சர்வஜன அதிகார கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திரு ஜெயவீர தெரிவித்துள்ளார். நாட்டில் நமக்கென்று தனித்துவமான கலாச்சாரம் உள்ளது. உலகளாவிய மற்றும் பிராந்திய ரீதியில் நாம் முன்னேற்றமடைய வேண்டுமாய் நமது கலாச்சாரத்தை அடித்தளமாக கொண்டே செயற்பட வேண்டும். உலகில் எந்த ஒரு நாடும் தனது கலாச்சாரத்தை சீரழித்து முன்னேற்றம் அடைந்ததில்லை என்பதை அரசு உணர வேண்டும். இந்திய விவசாயிகள் பெரும் நட்டங்களை சந்தித்து வருகின்றனர். நகைகளை அடகு வைத்து, காணிகளை அடகு வைத்து, உறவினர்களிடம் கடன் பெற்றும் வாழ்வாதாரத்தை நடாத்தி வருகின்றனர். விவசாயம் என்பது தங்களின் கடமை என்று கருதுவதாலேயே இந்த தொழிலில் அவர்கள் இன்று நிலைத்திருக்கிறார்கள். விவசாயிகளை மீண்டும் வீழ்ச்சியடையாத வகையில் கட்டியெழுப்புவதற்கு தொழில் முனைவு அணுகுமுறை அவசியம். சர்வஜன அதிகாரம் என்ற ரீதியில் விவசாயிகளுக்கு மீண்டும் இவ்வாறானதொரு துப்பாக்கிய நிலை ஏற்படாதவாறு முறையான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க நாம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் என தெரிவித்துள்ளார். நீர்ப்பாசன நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் தொடர்ந்து குறைந்து வருவதால் நீரையும் மின்சாரத்தையும் மிகவும் சிக்கனமான முறையில் பயன்படுத்துமாறு நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர்ப்பாசன பணிப்பாளர் எல்.எஸ். சூரியபண்டார பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்தார். தற்போது நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் சுமார் 44% முதல் 45% வரையான அளவிலேயே காணப்படுகிறது எனவும் அக்டோபர் மாதம் அளவில் பெரும்போக விவசாய பணிகளுக்காக நீர் விநியோகம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எல்னினோ காலநிலை நிலைமைகளுக்கு மத்தியில் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை எதிர்பார்த்தபடி மழை பெய்யாவிட்டால் தற்போதுள்ள நீரை கொண்டு நிலைமையை மேலாண்மை செய்வதற்கான மாற்று திட்டங்கள் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டுள்ளதாக சூரிய பண்டார தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை வழக்கமான ஆண்டுகளைப் போல இம்முறை போதியளவு கிடைக்கவில்லை எனவும் சில பகுதிகளில் மழை பெய்த போதிலும் அது 10 முதல் 15 மில்லிமீட்டர் போன்ற மிக குறைந்த அளவில் பதிவாகியுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். எனவே நீரையும் மின்சாரத்தையும் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார்.
உலகின் அபிவிருத்தி அடைந்த நாடுகளாக கருதப்படும் நாடுகளில் கூட தற்போது தேவாலயங்களை மூட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கொழும்பு பேராய கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். தற்போதைய மனித சமூகத்தில் சமய மற்றும் ஆன்மீக வாழ்க்கை மீதான ஆர்வம் வேகமாக குறைந்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வழிபாட்டு நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை சுட்டிக்காட்டினார். மக்கள் வார இறுதி நாட்களில் தேவாலயங்களுக்கு வருவதற்கு பதிலாக பல்வேறு பொழுதுபோக்குகள் மற்றும் வினோத நடவடிக்கைகளுக்காக அதிக நேரத்தை செலவிடுகின்றனர். ஐரோப்பாவில் உள்ள பிரம்மாண்டமான பசிலிக்காக்கள் மற்றும் தேவாலயங்கள் இன்று வெற்றிடங்களாக மாறியுள்ளது எனவும் அதற்கு பதிலாக விளையாட்டு மைதானங்கள், பொழுதுபோக்கு மையங்கள் மக்களால் நிரம்பியுள்ளது என கர்தினால் தெரிவித்துள்ளார். இறைவன் மீதான நம்பிக்கை சிதைவடைந்துள்ளதால் மனிதனின் தற்காலிக திருப்தியையும் பௌதிக வளங்களையும் சேகரிப்பதன் பின்னாலேயே ஓடிக்கொண்டிருக்கிறான் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். மனித நேயத்தின் உன்னத குணங்களை மறந்து உடல் ரீதியான தேவைகளை மட்டும் சிந்திக்கும் ஒரு சமூகம் உருவாகி வருவதாகவும் இவ்வாறானதொரு பின்னணியில் ஆன்மீக வாழ்க்கை மிக குறைந்த இடமே கிடைத்துள்ளதாக பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை குறிப்பிட்டுள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகளின் தாக்குதலுக்கு உள்ளாகி உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு இழப்பீடு வழங்குவதற்காக விரைவில் அமைச்சரவை பத்திரம் ஒன்று சமர்ப்பிக்கப்படும் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கஸ்தன நாணயக்கார தெரிவித்துள்ளார். அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்த அதிகாரிகளின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் இழப்பீட்டுத் தொகையை அமைச்சரவை தீர்மானிக்கும் என அவர் குறிப்பிட்டார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகள் நடத்திய வன்முறை தாக்குதலில் சிறைச்சாலை போலீஸ் பிரிவைச் சேர்ந்த 10 அதிகாரிகள் உயிரிழந்தனர். இந்த பயங்கர மோதலின் போது மேலும் சில அதிகாரிகளும் சுமார் 100 கைதிகளும் காயமடைந்ததுடன் 21 கைதிகள் உயிரிழந்தனர். இந்த மோதலில் உயிரிழந்த அதிகாரிகளின் குடும்ப பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அவர்கள் வழக்கமாக ஓய்வு பெறும் வயது வரை முழுமையான மாத சம்பளத்தை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவத்தின் போது இம்முறை 5 விடயங்களுக்கு இறுக்கமான தடைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் மாநகர முதல்வர் மதிவதனி விவேகானந்த ராஜா தெரிவித்துள்ளார். நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோத்சவம் எதிர்வரும் ஆகஸ்ட் 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது. இந்த நிலையில் திருவிழாவுக்கான முன்னாயத்த ஏற்பாடுகள் குறித்த ஆரம்பகட்ட பூர்வாங்க கலந்துரையாடல் யாழ் மாநகர முதல்வர் தலைமையில் யாழ்ப்பாண மாநகர சுகாதார மருத்துவ அதிகாரி பணிமனையில் 18ஆம் தேதி இடம்பெற்றது. இங்கு கருத்து தெரிவித்த மாநகர முதல்வர் கடந்த காலங்களில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளுக்கு அமைய இம்முறை 5 இறுக்கமான தடைகள் விதிக்கப்பட்டுள்ளது. முதலாவது, உற்சவ காலங்களில் வியாபார நிலையங்களில் சினிமா பாடல்களை ஒலிக்க விடுதல், ஆடல் பாடல் போன்ற செயற்பாடுகளில் ஈடுபடுதல் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு விதிமுறைகளை மீறுவோரின் ஒளி சாதனங்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்படும். இரண்டாவது, உற்சவ காலத்தில் தெய்வீக நிகழ்வுகள் சாராத காட்சிகள், காணொளிகள், விளம்பரங்களை திரையிடுதல் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. 3, உற்சவ காலத்தில் ஆலய சுற்றாடலில் படப்பிடிப்பில் ஈடுபடுபவர்கள் சமய பண்பாட்டு மற்றும் கலாச்சார நிகழ்வுகளை தவிர தனிநபர்களின் புகைப்படங்களை அல்லது காணொளிகளை பதிவு செய்தல் மற்றும் அவற்றை சமூக வலைதளங்களில் பதிவேற்றுவதை முற்றாக தவிர்க்க வேண்டும். 4, ஆலய சுற்றாடலில் ட்ரோன் கேமரா பறக்க விடுவது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. இவ்விடயம் வர்த்தமானி அறிவித்தலின் மூலம் ஏற்கனவே நடைமுறையில் உள்ளது. அதனை மீறுபவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். 5, சிவப்பு வெள்ளை நிறத்தால் குறிக்கப்பட்டுள்ள உற்சவ பகுதிக்குள் வியாபாரம் செய்தல் மற்றும் ஜாசகம் பெறுதல் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. விதிமுறையை மீறுவோரின் பொருட்கள் பறிமுதல் செய்யப்படும் என தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட வள்ளிப்புணம் பகுதியில் அமைந்துள்ள இனிய வாழ்வு இல்லத்தின் பொது சபையை விரைவாக கூட்டுவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு இனிய வாழ்வு இல்லத்தின் பழைய மாணவர்களும் பெற்றோரும் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில் அவர்களின் உரியவர்களின் கவனத்துக்கு கொண்டு விரைவில் பொது சபையை கூட்டுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என பாராளுமன்ற உறுப்பினரால் இதன்போது தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பில் சனிக்கிழமை இடம்பெற்ற கலந்துரையாடலில் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட வள்ளிப்புணம் பகுதியில் அமைந்துள்ள இனியவாழ்வு இல்லத்தில் காணப்படும் குறைபாடுகளை சுட்டிக்காட்டியும் உடனடியாக பொது சபையை கூட்டுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என வலியுறுத்தியும் இனியவாழ்வு இல்லத்தின் பழைய மாணவர்களும் அங்கு கல்வி கற்கும் மாணவர்களுடைய பெற்றோர்கள் பலரும் இணைந்து கடந்த 30/6/2026 தேதி ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். இதனைத் தொடர்ந்து தொடர்பில் அண்மையில் இனிய வாழ்வு இல்லத்தின் பழைய மாணவர்களும் அங்கு கல்வி கற்கும் மாணவர்களுடைய பெற்றோர்கள் சிலர் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்களை அலுவலகத்தில் நேரடியாக சந்தித்து முறைப்பாடு செய்தனர்.
அதனைத் தொடர்ந்து சனிக்கிழமை இனிய வாழ்வு இல்லத்தின் பழைய மாணவர்களும் பெற்றோர்கள் பலரும் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்களை நேரில் அழைத்து கலந்துரையாடினர். அந்த வகையில் பள்ளிப்புணம் பகுதியில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் இனிய வாழ்வு இல்லத்தின் பொதுசபையை விரைவில் கூட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பழைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களால் இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரனிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டவுடன் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது. இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் உரிய தரப்பினர் கவனத்துக்கு கொண்டு வரப்படும் என பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்களால் தெரிவிக்கப்பட்டது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதெல்லையை நீடிப்பதற்கு அரசாங்கத்தின் தீர்மானத்துக்கு எதிராக பொதுஜன பெரமுனவுடன் இணைந்து செயற்படுவதில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அரசாங்கத்தை வீழ்த்தும் போராட்டத்தில் அவர்களுடன் இணைந்து செயற்படுவதற்கு தனிப்பட்ட ரீதியில் எனக்கு உடன்பாடு இல்லை. அவ்வாறான இடத்தில் நான் இருக்கப் போவதும் இல்லை என ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிகார் தெரிவித்துள்ளார். ஆட்சியில் இருக்கும் இடதுசாரி அரசாங்கத்தை வீழ்த்துவதாக இருந்தால் வலதுசாரி சக்தி ஒன்று வர வேண்டும். அதற்காக வலதுசாரிகளை ஒன்றிணைப்பது எமது நோக்கமே தவிர எமது அரசியல் அடையாளங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தும் எண்ணம் எங்களுக்கு இல்லை. என்றாலும் அரசாங்கத்தின் பிழையான நடவடிக்கைகளின் போது அந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக அனைவரும் ஒன்றாக இணைந்து செயற்பட முடியும். இதன் போது நமது அரசியல் கொள்கைக்கு மாற்றாக செயற்படும் எந்த எண்ணம் எமக்கில்லை. அரசாங்கம் மேற்கொள்ளும் பிழையான நடவடிக்கைகள், நிர்வாக ரீதியான நடவடிக்கைகளில் நாங்கள் நாம ராஜபக்சவினுடன் இணைந்து தீர்மானங்களை எடுக்க முடியும். குறிப்பாக நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதிலேயே நீடிப்பதற்கு அரசாங்கத்தின் தீர்மானத்துக்கு எதிராக புதிய பெரமுனவுடன் இணைந்து செயற்படுவதில் எமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் நாங்கள் அவர்களுக்கு எதிராக இதற்கு முன்னர் தெரிவித்து வந்த குற்றச்சாட்டுக்கள் இன்றைக்கும் செல்லுபடியாகும். அரசியல் ரீதியில் அவர்கள் அவர்களுடைய அரசியலை மேற்கொள்ள வேண்டும். நாங்கள் எமது அரசியலை மேற்கொள்ள வேண்டும். அரசாங்கத்தை வீழ்த்துவதற்காக அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்ற விடயத்தில் தனிப்பட்ட ரீதியில் நான் அதற்கு விருப்பமில்லை. அவ்வாறான இடத்தில் எனக்கு இருக்க முடியாது என தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்டத்தின் அபிவிருத்தி மற்றும் மின்சாரம் தொடர்பாக ஆராயும் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது. மன்னார் மாவட்ட செயலகத்தில் நேற்றைய தினம் பலசக்தி பிரதி அமைச்சர் முகமது இல்ஜாஸ் முகமது அர்க்கம் தலைமையில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலின் போது மன்னார் மாவட்டத்தின் மின்சார வசதிகள், வெள்ளத்தடுப்பு நடவடிக்கை மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாடு தொடர்பான பல்வேறு முக்கிய விடயங்கள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. குஞ்சுக்கூளம் பகுதியில் வெள்ளத்தால் ஏற்படும் மின்சார அபாயங்களை தடுக்கும் வகையில் மின் இணைப்புகளை பாதுகாப்பான முறையில் உயர்த்தி அமைப்பது, சிலாபத்துறை முருங்கன் மல்பத்தூயா பாலம் அருகில் உள்ள மின் கேபிள்களின் பாதுகாப்பை மேம்படுத்துதல், தள்ளாடி கடற்கரை வீதியில் வீதி விளக்குகளை அமைப்பது, மடு பிரதேச செயலக பிரிவின் சோதிநகர் பகுதியில் மின்சார வசதியற்ற குடும்பங்களுக்கு இலவச கிராமப்புற மின்மயமாக்கல் திட்டத்தின் கீழ் மின்சார இணைப்புகளை வழங்குவது தொடர்பாக இதன்போது கலந்துரையாடப்பட்டது. மன்னார் மாவட்டத்துக்குட்பட்ட மறுசீரமைக்கத்தக்க எரிசக்தி திட்டங்கள் தொடர்பாகவும் மன்னார் பிரதேச மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிறுவனங்களின் சமூக பொறுப்புணர்வு திட்டங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. இருப்பினும் மன்னார் தீவுக்கு வெளியான கொண்டாச்சி, முள்ளிக்குளம் போன்ற பகுதிகளில் தற்போது புதிய திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டு வருகிறது. இலங்கையின் கனிம வளங்கள் தொடர்பாக ஒரு புதிய கொள்கை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் அப்பகுதி மக்களுடன் கலந்தாலோசித்து இந்த விவாதங்களின் முடிவுகளின் அடிப்படையில் இறுதி முடிவு எட்டப்படும் என வலசக்தி பிரதி அமைச்சர் முகமது இல்ஜாஸ் முகமது அர்க்கம் தெரிவித்துள்ளார்.